வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி பக்ரீத். ஸோ வருஷம் எப்பயுமே பக்ரீத் அன்னைக்கு நம்ம ஆடு வாங்கி அதை வெட்டி சதக்கா கொடுக்கணும். ஸோ போன இயர் மாதிரியே நம்ம இந்த இயரும் ஆடு வாங்கி அதை நைட் இப்போ நாங்கள் குளிக்க வச்சோம். வெளியே வச்சு நாங்கள் அதெல்லாம் குளிக்க வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பக்ரீத் அன்னைக்கு காலையில் சேமியா செஞ்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு டேடி மம்மிக்கு ஊட்டினாரு, அப்புறம் மம்மி டேடிக்கு ஊட்டினாங்க. ஸோ எப்பயுமே பக்ரீத் அன்னைக்கு தொழுகை முடிஞ்சிட்டு சேமியா தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் டேடி எனக்கும் சேமியா ஊட்டினாரு. இப்போ தொழுகை முடிஞ்சிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ வருது. நிஹாரு ரயான் ரசிக் எல்லாருமே பைஜாமா போட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு. இப்போ இது தொழுகிற இடத்துல தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆடு வெட்ட போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஆடை கீழே கட்டி படுக்க வச்சுருக்காங்க. இப்போ டேடி மாமா 2 பேருமே ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ஆட்டோட கழுத்தை அறுக்க போகிறாங்க. இப்போ ஆட்டை அறுத்தாச்சு. இப்போ அதை கட்டி அதை உழிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சைடில் அதை வெட்டினாங்க. அந்த சைடு அதை உழிக்கும் போது இந்த சைடு அதை வெட்டினாங்க. வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வெளியே எல்லாத்துக்கும் கொடுப்பாங்கள்ல. ஸோ அந்த மிஷினில் வச்சு வெயிட் பார்த்து எல்லாத்துக்கும் கவரில் போட்டு கொடுத்தாங்க. ஓகே, இப்போ கவரில் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் பண்ண கறியெல்லாம் ஒரு கூடையில் போட்டுட்டு அம்மா பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே போய் கொடுத்துட்டு வர போனாங்க. அப்புறம் சைடில் இன்னும் கொஞ்சம் அந்த ஆடு வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் அப்ரோஜம்மாவும் எங்கள் அம்மாவும் போய் கறி கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறாங்க. அதுக்காக இப்போ கல் கூட்டி மண், விறகு, அப்புறம் அந்த சீமெண்ணெய் அதெல்லாம் ஊற்றி படுப்பு பற்ற வைக்க போகிறாங்க. தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வெங்காயம் அப்புறம் அதெல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறாங்க. ஓகே, இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ தேவையான மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பாதி பொருள்லாம் போடுறாங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ எங்கள் நன்னிமாவும் ஆபிதா நன்னிமாவும் கூட வந்துக்கிட்டாங்க. இப்போ வெங்காயம் மிளகா 2 போட்டு இப்போ சபியா மாமா கிண்டிகிட்ருக்காங்க. அபீபம்மா அப்புறம் ஆபிதா நன்னிமா தான் எங்களுக்கு இன்றைக்கி பிரியாணி செஞ்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் கிளறிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் மாமா, அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் போஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம்
இப்போ எங்கள் காலா லாஸ்ட்டாக வந்து இப்போ எங்கள் காலாக்கு அப்புறம் எங்கள் அம்மா இப்போ வந்து அதை கிண்டிகிட்ருக்காங்க எல்லோரும் சேர்ந்து. இப்போ வந்து மிளகா அதெல்லாம் போடுறாங்க. இப்போ சமையல் நடந்துகிட்ருக்கும்போது ஐஸ் வந்து விற்றுட்டு வருவாங்களே, அது பார்த்துட்டு எல்லோரும் சேமியா ஐஸ் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. நாங்களுமே எல்லோரும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அது வந்து மசால் நல்லா வேகணும்னு சொல்லி அதை கிண்டி விட்டுட்ருந்தாங்க. அடுத்தது எங்கள் அம்மா வந்து தண்ணி ஊற்றுனாங்க. இப்போ வந்து பிரியாணியில் அரிசி அந்த ஒலை கொதிக்கும் போது அரிசி போடுறாங்க. இப்போ அதை வந்து நல்லா கிண்டி விடுறாங்க. இப்போ நல்லா ஒலை கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி வற்றி பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் வந்து தம் வைக்கணும். இதுக்கு இப்போ வந்து தம் எடுத்துகிட்ருக்காங்க. அடியிலேருந்து கறி எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ கடைசியாக நல்லா கிண்டி விட்டுட்டு மேலே தம் வைக்க போகிறாங்க. இப்போ தம் அந்த கறி வந்து அள்ளி வச்சிட்ருக்காங்க மேலே. அதுக்கப்புறம் தம்மெல்லாம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்புறம் என்ன, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட்ற வேலை தான். ஸோ இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் கேரம் போர்டு விளாண்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.